என்று நம்ம பெரும்பாலானோர் பகவானை அதாவது மண் பிள்ளையாரை வாங்கி கொண்டு வந்து நடு வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வது வழக்கமாகும். ஒவ்வொரு முறையும் பகவானிற்கு கம்பு, மக்காசோளம், பழங்கள், பொரி, அவருக்கு நெய்வேத்தியம், பால், மோதகம் எல்லாம் வைத்து பகவானிற்கு பூஜை செய்வது நம்மளுடைய வழக்கமாகும். இதெல்லாம் பூஜை செஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த சிலையை என்ன தான் செய்வது? அதற்குன்னு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம காலையில், அதாவது ராகு காலம் யமகண்டம் நேரத்தை பார்க்கிறோம் அல்லவா கேலண்டரில். அதை பார்த்துட்டு ராகு காலமோ யமகண்டமோ இல்லாத ஒரு நல்ல நேரத்தில் எல்லா விதமான பூஜைகளையும் பொதுவாக செய்கிறோம். அதே மாதிரி தான் இந்த விநாயகர் சதுர்த்தியும். இந்த 2 நேரங்களை தவிர்த்து மீதி இருக்கிற நேரம் நல்ல நேரம் தான். அந்த நேர காலத்தில் பூஜை செய்யப்படுகிறது. நல்லபடியாக பூஜை முடிந்ததும் நம்ம வீட்டில் இருக்கிற விளக்குகளை குளிர செய்வது, அதாவது அணைத்து விட வேண்டும். அதற்கப்புறம் இந்த சிலையை என்ன செய்யணும் அப்படின்னா, சாயங்காலம் அதாவது 6 மணிக்கு முன்னாடியே ஒரு 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே அந்த கால நேரத்தில் இந்த விநாயகர் சிலைக்கு ஒரு சின்ன ஒரு ஆரத்தி, அதாவது தீபாராதனைன்னு சொல்லலாம். நீங்கள் ஊதுபத்தி ஏற்றிக்கிறீர்களோ இல்லை சாம்பிராணி போட்டு என்ன விதமான பூஜை செய்தாலும் செய்து கொள்ளலாம். இந்த 5லேருந்து 5:30க்குள்ளே இந்த விநாயகர் சிலைக்கு ஒரு பூஜை, சிறிய பூஜை போதும். உங்களுக்கு நெய்வேத்தியம் பகவானிற்கு அர்ப்பணை செய்யணும் என்று நினைத்தீர்கள்னா அதை கூட செஞ்சு கொள்ளுங்கள். எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். அதனால் சின்னதாக ஒரு ஆரத்தி காமிச்சால் போதும். ஆரத்தி காமித்து விட்டு 6 மணிக்குள்ளாக 6 மணிக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் கரைச்சிடணும். இல்லையா வீட்டை விட்டு முதல்ல அந்த சிலையை வெளியே எடுத்துக்கொண்டு சென்று யார் மூலமாக கரைக்கப்படுகிறதோ அவர்களுக்கிடம் கொடுத்து விடலாம். அதாவது சில கோவில்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சுடுவாங்க. அந்த கோவில் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த சிலைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கடலில் கரைத்து விடுவார்கள். இந்த மாதிரி சில இடங்கள் உண்டு. இந்த மாதிரி கோவில்லையோ இல்லை எல்லா பிள்ளையார் சிலைகளையும் வாங்கி எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்களிடம் போய் கொடுக்குறதோ இல்லை நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் தாங்க ஆக்சுவலி கரைக்கணுன்றது இல்லை, ஒரு தண்ணியில் எதனா ஒரு நீரோட்டத்தில் பகவானின் சிலையை கரைத்து விடலாம். இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு நீரோட்டத்தில் கரைக்கிறீங்களோ என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். அதாவது 6 மணிக்கு முன்னாடியே இதை செய்து விட வேண்டும். ஏன்